தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/12/2016 சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் மாலை 5:51 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. வேளமுகத்து விநாயகனை தொழுதால் வாழ்வு மிகுத்து வரும். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். எப்படி? கிழமை சனிக்கிழமை. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், சனிக்குரிய நட்சத்திரம். இன்றைக்கு தேதி 17, 1, 7, 8 சனிக்குரிய எண். அனைத்துமே சனியின் ஆதிக்கத்தில் வருகிறது. இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தியும் வந்திருக்கிறது. சனி என்று சொன்னாலே விநாயகப் பெருமானை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் முன்னதாகவே சொல்லியிருக்கேன். இந்த 17க்கு என்ன பெருமை அப்படின்னா, 8 என்ற எண் எல்லா எண்களும் நீங்கள் எழுதினால் கீழே தான் முடியும். 8 என்று எழுதினால் நம்முடைய கரங்கள் மேலிருந்து கீழே வந்து திரும்பவும் மேல் நோக்கி செல்லும். 17 என்ற எண் 1ம் 7ம் இணைகின்ற பொழுது அந்த 8க்கு வலிமை கூடுதலாக இருக்கும். அமானுஷ்ய சக்தி என்று சொல்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த தேதி 17. இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கிற பெருமைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த தேதி 17. பொதுவாக இந்த 8னுடைய ஆதிக்கம் வருகின்ற பொழுது கிழமையும் சனி, நட்சத்திரமும் சனிக்குரிய நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு 8ஆம் எண்ணிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அவர்கள் எதை வழிபாடு செய்ய வேண்டும்? விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். வலம்புரி விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். பிள்ளையார்பட்டி என்ற ஒரு அற்புதமான சேத்திரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கிறது. அந்த கற்பக பிள்ளையாரை வழிபட்டால் கவலைகளெல்லாம் தீரும். அங்கே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கற்பகமூர்த்தியை வழிபட்டால் கனவுகளெல்லாம் நனவாகும் என்று படத்திலே எழுதி வைத்திருப்பார்கள். மோதகத்தில் பிரியம் வைத்த கற்பகமூர்த்தி, முன்கையால் அருள் வழங்கும் கற்பகமூர்த்தி, ஜாதகத்தில் எது நடந்தும் கற்பகமூர்த்தி, உன்னை சந்தித்தால் வரம் கிடைக்கும் கற்பகமூர்த்தி என்று நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதில் அதற்கு அடுத்த பத்தியாக கேது திசை வந்தால் பிள்ளையாரை கும்பிடு என்று சொல்வார்கள். கேது திசை நடந்துவிட்டால் கற்பகமூர்த்தி, நீ கேட்ட வரம் தந்திடுவாய் கற்பகமூர்த்தி, ஏது திசை நடந்தாலும் கற்பகமூர்த்தி, நீ இனிய பலன் தந்திடுவாய் கற்பகமூர்த்தி என்று அதிலே பாடல் வரி வரும். பொதுவாக இன்றைக்கு அசுவதி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், கேது திசை நடப்பவர்கள், சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், மேசராசியிலே பிறந்து அஷ்டமத்து சனியின் பிடியில் இருப்பவர்கள், சிம்மத்திலே பிறந்து அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் இருப்பவர்கள், விருச்சிகத்திலே இருந்து ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் திகழ்பவர்கள், துலாத்திலே இருந்து குடும்பச்சனியின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள், தனுசிலே இருந்து விரயச்சனியின் பிடியில் இருப்பவர்கள், 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களெல்லாம் இன்றைக்கு விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நம்பிக்கைகள் உங்களுக்கு வீண் போகாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாய்தாக்கள் ஓயும். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இனிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். நவகிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கின்றன. 7லே சனி இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். உதிரி வருமானங்கள் கிடைக்கும். சொத்து சேர்க்கைகளும் உண்டு. சொந்தங்களின் வாழ்த்துக்களையும் பெறுவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை ஏற்படும். இன்றைக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு சம்மதம் தெரிவித்தவர்கள் கூட மறுத்து பேசலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் உண்டு. 2க்கு அதிபதி சந்திரன் 2லே இருக்கிறார். பணப்புழக்கம் நன்றாகவே இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எனவே உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் குறைவாகவே கிடைக்கும். அவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது.
கடகராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. பயணங்களால் பலன் கிடைக்கும். அரைகுறையாக நின்ற பணிகளை முடித்து காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். சிந்தித்து முடிவெடுத்த காரியங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. வாகன மாற்று சிந்தனைகள் மேலோங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழும் நாள். இன்றைக்கு மக்கள் செல்வங்களால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். குழந்தைகளை உங்கள் பராமரிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. தொழில் மாற்ற சிந்தனைகளும் உருவாகும். செவ்வாய் 7ல் இருப்பதால் ஒரு சொத்தை கொடுத்துவிட்டு வேறொரு சொத்தை வாங்கலாமே என்று நினைப்பீர்கள். ஆனால் கொடுப்பதற்கு தாமதம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு இனிய காரியங்கள் நடைபெற வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் பலன் காண்பார்கள். அது மட்டும் அல்ல, 3லே சனி இருக்கிறார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். துலாம் ராசி நேயர்களே, வாட்டங்கள் அகன்று வளர்ச்சி கூடும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் திடீரென இடமாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கிறது. போன் மூலம் வரும் தகவல் புதிய தகவலாக இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமளிக்கும் தகவல் வரலாம். எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இனிய நாள் இந்த நாள். இன்றைக்கு விநாயகரை வழிபட்டால் வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்க இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் உருவாகும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க நீங்கள் இன்றைக்கு சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். மாலை நேரத்தில் வரும் பயணங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. மகர ராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு நல்ல பலன்கள் இன்றைக்கு வந்து சேரப்போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கலாம். குறு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். சச்சரவுகள் நீங்கி சமாதானம் அடைவீர்கள். கும்பராசி நேயர்களே, செவ்வாய் பலம் மேலோங்கி இருக்கும் இன்று மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும். ஆரோக்கிய தொல்லைகள் சீராகும். கொடுத்த வாக்கை கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல்களை நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக்கிக் கொள்ள இயலும். 7லே ராகு இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மீனராசி நேயர்களே, வாயில் கதவை நோக்கி வாய்ப்புகள் வந்து சேரும் நாள். இன்றைக்கு வாரிசுகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்களின் கல்விக்காகவும் கடலாண்டும் முயற்சிக்காகவும் நீங்கள் ஏற்பாடு செய்தால் அதில் வெற்றி உண்டு. ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உன்னதமான நாள். உறவினர்களின் ஆதரவும் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். கிழமை சனி என்பதால் இன்றைக்கு சனி பகவானை வழிபடுவது நல்லது. சஞ்சலங்கள் தீரும். செல்வ வளம் பெருகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.